Hello friends, I am Saranya. இன்னைக்கு நாம் பார்க்க போது 8th standard maths NCERT syllabus chapter 2 exponents and powers. Let us practice exercise 2.3 ஓட fourth sum பார்க்க போறோம். If the diameter of the sun and the earth are 1.4 into 10 power 9 meter and 1.275 into 10 power 7 meter respectively, compare the two given diameters to the nearest whole number அப்படினு கொடுத்திருக்காங்க. So first பாத்தீங்க diameter of the sun எவ்வளவுனா 1.4 into 10 power 9 m. கொடுத்திருக்க வேல்யூ first எழுத போறோம். இத கம்பேர் பண்ணி nearest whole number கொண்டு வர போறோம். Next diameter of earth ன்னு பாத்தீங்கன்னா 1.275 into 10 power 7 meter ன்னு கொடுத்துட்டாங்க. So இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணோம், டிவிஷன் ஃபார்முலா பண்ண போறோம் to compare பண்றதுக்கு. Sun divided by earth. ஓகேவா? Sun value is highest, அதோட அந்த value diameter of the earth போட போறோம். So sun பாத்தீங்கன்னா 1.4 into 10 power 9 meter. இங்க பாத்தீங்கன்னா divided by 1.275 into 10 power 7 meter. ஓகேவா? So இப்போ இது என்ன பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா both are 10 base. டிவிஷன்ல இருக்கு பவரை சப்ட்ராக்ட் பண்ண போறோம். 9 minus 7 னா 2. 1.4 into 10 power 2 by கீழே இது போய் இந்த வேல்யூ இதில் சப்ட்ராக்ட் பண்ணி போடுறதால அது அப்படியே எழுத போகிறோம். ஸோ இது எப்படி எழுதலாம், நம்பர் நோட்டேஷனில் எழுதலான்னா இங்கேருந்து 2 டிஜிட் மூவ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 0 வரும், 1 2. ஸோ 140 by 1.275 அப்படின்னு எழுத போகிறோம். ஈக்குவல் டு இப்போ இது பார்த்தீங்கன்னா 140 into நான் என்ன பண்ண போறேன்னா 1000 போட்டுருக்கேன். ஏன் 1000 போட்டுருக்கேன், கீழே 3 டிஜிட் டெசிமல் இருக்கு, கீழே 1000 மல்டிப்ளை பண்ணால் மேலேயும் பண்ணணும், கீழே மல்டிப்ளை பண்ணால் பாயிண்ட் ரிமூவ் ஆகி 1275 ஆகிடும், மேலே அந்த வேல்யூஸ் அப்படியே ஆகிடும். இப்போ இது ஈஸியாக நான் சால்வ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன், இது அந்த 1000 ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். 1000 என்ன பண்ண போகிறேன், இதில் இருக்க ஒரு 10 ஒரு 0வை இங்கே நான் கொண்டு வந்துக்க போகிறேன். எப்படி கொண்டு வர்றேன் பாருங்கள், 10 10s are 100, 100 into 10,000ல அதில் நீங்கள் கொண்டு வந்துட்டா 1400 ஆயிடும். 140 into 10 1400, அப்போ இங்கே 100 ஆகிடும், 1275. ஏன் நான் அப்படி பண்ணேன்னா இதையும் நான் சால்வ் பண்ணால் 25 டேபிளில் 4 times, 25 டேபிளில் 5 and then 1 time, அதான் இங்கே 51, இங்கே 4. அப்போ எனக்கு ஈஸியாக இருக்கும் டிவைட் பண்ணுறது. இப்போ நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1400 into 4னா 5600 divided by 51. இது 1 time, இது 110 times. இது ஈஸியாக நான் நோட்டேஷன் எடுத்துக்கலனால இது ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபைனலாக நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், the diameter of the sun is equal to 110 in times of diameter of the earth. ஸோ எர்த்தோட 110 times meter sun வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ diameter of sun is equal to 110 timesனா மல்டிப்ளிகேஷன் ஆஃப் வாட், diameter of the earth. அவங்க கம்பேர் பண்ண சொன்னாங்க, அந்த வேல்யூஸை கம்பேர் பண்ணி நம்ம இங்கே போட்டாச்சு. கிளியர்? Thank you.